காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோடு 46வது எபிசோடு கிராண்ட் ஃபினாலே. இன்றைக்கி ரவுண்டு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ராதா மேமு. அப்புறம் எல்லா குக்ஸுக்கும் வந்தாங்க. குக்ஸுக்கு வந்தோடனே இந்த தடவை பேரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 1லேருந்து 6க்குள்ளே ஒரு பேட்ச் நம்பர் உள்ளே கிடக்கும். அதுக்குள்ளே ஒரு குட்டி மிருகம் இருக்கும். எலி, பூனை, முயல், அப்புறம் அந்த பச்சோந்தி மாதிரி, அப்புறம் அந்த சின்ன முதலை, இதெல்லாமே வச்சுருந்தாங்க உள்ளே. அதுக்குள்ளே அந்த நம்பர் எடுக்கணும். அது எல்லாமே பயந்தாங்க. ஒவ்வொருத்தருமே பயந்து எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுஜிதா வந்து என்ன எடுத்தாங்கன்னா 3ஆம் நம்பருக்கு புகழ் இருந்தார். அதே மாதிரி இங்கே எப்படி பேரிங் ஆகுதோ அந்த நம்பர் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சு அந்த உள்ளே இருக்கிற நம்பரை மாற்றி போட்டாங்க. இதே இதுக்கு தான் போடணுங்கிறது இல்லாமல் வேறு இதுக்கு போட்டிருந்தாங்க. பிரியங்கா வந்து 1ஆம் நம்பர் எடுத்தாங்க. குரேசி வந்தாங்க. இஃபான் வந்து 6ஆம் நம்பர் தங்கதுரை வந்தார். பூஜாவுக்கு வந்து 4ஆம் நம்பரு சரத் வந்தார். அடுத்து ஜோயாவுக்கு வந்து 2ஆம் நம்பரு சுமிதா வந்தாங்க. விடிவி வந்து 5ஆம் நம்பரு ராமர் வந்தார். இது எல்லாமே ஃபன் கண்டு நல்லாவே போச்சு. சூப்பராகவும் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க் என்னென்னா, முட்டை இருக்கும். அந்த முட்டையில் ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணும். எப்படின்னா, முட்டை ஊற்றி அந்த நடுவில் ஷேப் இது பண்ணால் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் வரும், ஃப்ளவர் ஷேப் வரும் அழகாக. அதுதான் பண்ணணும். அதில் வந்து இதில் யார் அதிகமாக வின் பண்ணாங்கன்னா, ஜோயா வந்து 8 தான் எடுத்தாங்க. சுஜிதா 18, பிரியங்கா 15, இஃபான் வந்து 12, பூஜா வந்து 12. கடைசியாக விடிவி தான் வந்தார். விடிவி வந்து 28 போட்டு இவர் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணது விடிவி தான் வின் பண்ணார். அதுக்கடுத்து வந்து மெயின் டாஸ்க் வந்து 1 ஹவர் என்ட்ரன்ஸு. 1 ஹவரில் எப்படின்னா, அந்த சுற்றுற மாதிரி இருக்கும். சுற்றுறதுல நீங்கள் சுற்றிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். அதே வந்து இவர் விடிவிக்கு வந்து ஜெயிச்சதுனால என்ன ஆப்ஷன்னா, அவருக்கு மைக் கொடுத்துறாங்க. மைக்கில் அவங்க கான்ஃபிடென்ட் பண்ணிக்கலாம். அது சுற்றுறது இருக்கும். அதோட மைக்கு இங்கே வச்சுக்கிட்டு பேசிக்கலாம். மைக்கில் ப்ளஸ் இவரும் ராமரும் பேசி இது பண்ணிக்கலாம். அது மாதிரி டாஸ்க் சொன்னாங்க. 12 கண்டு நல்லாவே போச்சு. சூப்பராகவே இருந்தது. இந்த ரவுண்டோடு முடிஞ்சது. இதில் வந்து யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து விடிவி ஆற்காடு நவாப் பிரியாணி மட்டன் சுக்கா பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து ஜோயா வறுத்தறுத்த கோழிக்கறி நெய் பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இஃபான் வந்து சவுண்ட் ஆஃப் சவுத்துன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தார். பூஜா வந்து காரைக்குடி மட்டன் முருங்கை சாப்ஸ் வித் வெள்ளை குருமான்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து சுஜாதா வந்து டாப் சின்கரின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா வந்து கவுனி அரிசி சாதம், அப்புறம் ராஜ விருந்து, காட்டு நெல்லிக்காய் பிரண்டை மாங்காய் குழம்பு, கருப்பட்டி அல்வா, நுங்கு சுக்கா, மங்கை மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. பண்ணாங்கட்டு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. சூப்பராகவும் போயிட்டுருக்குது. ஷோவு நல்லாவே இருந்தது. 2வது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மறுபடியும் ஸ்டார்ட்டு. பேரிங் எப்படின்னா, பிரியங்காவுக்கு வந்து அந்த லாக் மாதிரி ஒரு இடத்துல அந்த தூண் மாதிரி நிற்க வச்சு லாக் போட்டிருப்பாங்க. அந்த லாக் ஓப்பன் பண்ணால் யார் பேரிங்க அவங்க. பிரியங்காவுக்கு வந்து ராமர் பேரிங்கு, விடிவிக்கு தங்கதுரை, ஜோயாவுக்கு சுனிதா, சுஜிதாவுக்கு புகழ் அவங்களே வந்துட்டாங்க. இஃபானுக்கு சரத்து, பூஜாவுக்கு வந்து குரேசி வந்தார். பார்க்கறதுக்கு ஃபன்னல் நல்லாவே போச்சு. அதுக்கடுத்து வந்து என்னென்னா, மெய்யழகன் டீம்லேருந்து கார்த்திக் சாரும் அரவிந்த் சாரும் வந்தாங்க. 2 பேரும் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்தோன்னே தான் என்ன டிஷ் அப்படின்னு சொன்னார். வந்தோடனே என்ன டிஷ்ஷுன்னு சொன்னான்னா, இன்டர்நேஷ்னல் குசின் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் ரவுண்டுன்னு சொல்லிட்டாரு. இன்டர்நேஷ்னல் குசின் சொன்னோடனே இவங்க என்னென்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஜோயா சிக்கன் ஸ்க்ரோலோஃபினி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விடிவி சார் வந்து முசோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தார். இஃபான் வந்து 5 லெமன்ஸ் லேம்ப்ஸ் சாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார். 5 இது போட்டு பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்தது பூஜா வந்து லைஃப் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா சுஜிதா வந்து சிக்கன் ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா வந்து ஹார்மோனிக் ஆஃப் 7 சொல்லிட்டு 7 ஃபேவரட் டிஷ், ஒவ்வொன்றும் ஃபேவரட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சமைச்சிருந்தார். பார்க்குறதுக்கு ஃபன்னல் கண்டு நல்லாவே இருந்தது. என்ஜாய்மெண்ட்டும் பண்ணோம். இதில் வந்து இன்ட்ரென்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இவங்களுக்கு பாம்பு வச்சுருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பாம்பு வச்சுட்டு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஃபன்னல் கண்டாகவும் நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ட்ராஃபி எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு. மாஸ்டர் த பிளாஸ்டர்னு சொல்லிட்டு விடிவிக்கு பட்டம் கொடுத்து அந்த ஒரு குக்கு வித் கோமலுக்கு ஒரு இது மாதிரி கப் மாதிரி கொடுத்தாங்க. அடுத்தது ஆலினால் அண்ணின்னு சொல்லிட்டு சுஜிதாவுக்கு, அப்புறம் நாளைய நாயகின்னு சொல்லிட்டு பூஜாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ராமருக்கு வந்து த கோட்டுன்னு சொல்லியிருந்தார். டான்ஸிங் ரோஸுன்னு சொல்லிட்டு சுனிதாவுக்கு கொடுத்துருந்தாங்க. சமையல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கொடுத்துருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு குரேஷி கொடுத்துருந்தாங்க. கெட்டப் கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு சரத்து போட்டிருந்தாரு.
குக்கிங் ராசாத்தின்னு சொல்லிட்டு பிரியங்கா, சகலகலா வல்லவன் சொல்லிட்டு புகழ், ஜோக் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துறை கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் அப்புறம் அடிதடி முதல் அன்புன்னு சொல்லிட்டு இஃபானுக்கு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஷோவுக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. அதுக்கு அடுத்தது பிரியங்காவுக்கு வந்து பிரியங்கா தான் டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சுஜாதா தான் ரன்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஃபன் எலகண்டாக நல்லாவே இருந்தது. இதில் இந்த குக்கு 6 பேர்த்துக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி, அந்த குக்கு வித் கோமாளி சின்ன கிஃப்ட் மாதிரி. பிரியங்காவுக்கு வந்து டைட்டில் வின்னர் பெருசு, இவங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் இது. அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக அந்த இது கொடுத்துருந்தாங்க குக்கு வித் கோமாளிக்கு. பார்க்கறதுக்கு ஃபன் எலகண்டாக நல்லாவே போச்சு. நம்ம பார்க்கறதுக்கு என்ன என்ஜாய்மெண்ட்டோ அது எல்லாமே நல்லா போச்சு. கார்த்தி அரவிந்த் சாரும் வந்து செமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாம்பு இவரெல்லாம் யூஸ் வச்சுருப்பார் போல், லோக்கலாக தங்கியிருப்பாருன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஃபன் எலகண்ட் நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நம்மளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.